எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அருமையான மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு பெரிய பழக்கம் உண்டு. எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது மிதுனத்துக்கு ரொம்ப இருக்காது. ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா கூட அவங்க திருப்பி கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சில வீட்டிலலாம் பெண்கள் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் பிறந்திருப்பாங்க. அவங்க வீட்டில் போய்ட்டு நீங்கள் காஃபி குடிக்கிறதுக்கு உட்காந்திங்கன்னா அவங்க காஃபி கொடுத்துருவாங்க. குடிச்சிட்டு நீங்கள் இந்த டவரா செட்டை நீங்கள் குடிப்பீங்களான்னு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் கீழே வைக்கும் போது அவங்க எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. சாப்பிட்டிங்கன்னா அவங்க இலையை எடுக்கிறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இதான் மிதுன ராசி. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க, யோ ஏஞ்சிரியா இலையை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. யோ காப்பி டம்ளர் வச்சுட்டு போய் நான் வைக்கிற எடுக்கணும்யா, பாத்திரம்லாம் அலம்பணுயா, வேலை இருக்கியா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இப்போ நீங்கள் இந்த நேரம் தான் பார்த்து சுவாரஸ்யமாக ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். மிதுன ராசிக்காரவங்களுக்கு கை பக்குவம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் ஒரு கைவண்ணம் இருக்கும். சிம்பிளாக பண்ணால் கூட ரொம்ப கிராண்டாக தெரியும். அதேமாதிரி ஜென்ஸுக்கும் அப்படியே தான். மிதுன ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. எப்படி எதிர்பார்ப்பாங்க, சாருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. சார் அவர் ஏதோ ஹெல்ப் கேட்க போகிறார் அப்படின்னு. ஆனால் இவன் பேசிக்கினே இருப்பான், கேட்க மாட்டான். என்னடா சீக்கிரம் முடிக்கும், அது திரும்பி கேட்க மாட்டோம். இப்படி தான் மிதுன ராசியோட குணம். அப்போ இன்னொருத்தவங்கள துன்புறுத்தாமல் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் மிதுனத்துக்கு மட்டும் கண்டிப்பாக உண்டு. அது மாதிரி என்ன பேசினாலும் அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை. அவங்க ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தாங்க, அதனால் பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக மிதுனத்துக்கு உண்டு. ஏன்னா புதன் நம்ம. ஆனால் மிதுன ராசிக்காரங்கள்ட்ட பேசும்போது எல்லாரும் எப்படி தெரியுமா பேசுவாங்க, நாளைக்கு மிதுன ராசியே தேவையில்லைன்னு மாதிரி பேசுவாங்க. இதான் மிதுன ராசிக்கு ஒரு கடுமையான சோதனை. ஆனால் மிதுன ராசி எப்படி பேசுவாங்கன்னா, நமக்கு எல்லாரும் எப்போவும் வேணும்னு நினச்சி பேசுவாங்க. இப்போ இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு சனி வக்கரத்தில் பயிற்சி அடைகிறார். ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை, அதாவது தமிழில் பார்த்திங்கன்னா ஆனி மாதம் 31ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வரை. சனி வக்கரம்னா என்னங்க, ஒன்றும் இல்லை, அந்த ஆள் ஒன்றும் ரொம்ப ஸ்பீடாக போகிற ஆள் கிடையாது. அவரே ஸ்லோ பர்சன். ரொம்ப ஸ்லோவாக போகிற அந்த சனியே கொஞ்சம் பொறுமையாக பின்தங்கி வரார். 10 அடி முன்னாடி போனாரா, இப்போ 5 அடி பேக்கில் வர போகிறார். இந்த 5 அடி பேக்கில் வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மைண்டில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தோம்னா, நம்ம என்ன விட்டு இருந்தோம்னா அதை திரும்பி நமக்கு ரீகலெக்ட் பண்ணி கொடுக்க போகிறார். நம்ம ரொம்ப ஒரு விஷயத்தை நல்லா அழகாக முடிச்சிட்டோம், ஒரு வீடு கட்டியிருக்கோம், நல்லா முடிச்சிட்டோம் சாமி அப்படின்னு நினைப்பாங்க. கல்யாணம் பண்ணோம், அப்பா எல்லா கடமையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு. ஒரு 4 நாள் கழித்து போட்டோக்கார் வந்து, சார் இந்த ஃபோட்டோ எடுத்தீங்க சார், அதுக்கு ஒரு பணம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஃபிலிம் போட்டுருவேன் சார் அப்படின்னும் போது அப்போ தான் ஞாபகம் வரும், ஏ கல்யாணத்தில் அந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம் பார்த்தியா, அவங்களுக்கு அந்த பதில் சொல்லவே இல்லைப்பா, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லப்பா, அவங்களுக்கு அந்த பணம் கொடுக்கலப்பா, இப்போ தான் தோணும். இது மாதிரி தான் அது வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று பின்னாடி ஞாபகத்துக்கு மறந்துருப்போம், அது ஒன்று வேணும்னு மறக்க மாட்டோம். இப்போ என்னென்னா அது மாதிரி ஞாபகப்படுத்த போகிறார் சனி பகவான் சில விஷயத்தை. அப்போ என்ன நம்ம வாழ்க்கையில் தப்பு பண்ணியிருக்கிறோம், தற்செயலாக என்ன பண்ணியிருக்கோம், தப்புக்கு பேர் தற்செயல்னு பேர். எல்லாமே தற்செயல் தான் நடக்கிறது, ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லுவோம். எவனாவது வேணும்னு வண்டிக்குள்ளே போய் நேராக விட்றானா, கிடையாது, எல்லாம் ஜஸ்ட் மிஸ்டா, தற்செயல். அப்போ என்ன பண்ணுறான், தற்செயலாக நம்ம நடந்த சில தவறுகளை இப்போ கடவுள் நமக்கு மாற்றி கொடுக்க போகிறார். டே லூஸு தற்செயலாக பண்ணிட்டடா அப்படின்வார். நம்ம உடனே என்ன லூஸுன்னு சொல்கிற அப்போ நம்ம கடவுளை பற்றி கேட்கக்கூடாது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளை இன்னொரு இடத்துல யார்கிட்டையும் லூஸாக்காமல் நம்மளை கவனிக்கிறதுக்கு இப்போ ஐடியா கொடுப்பார். எப்பயுமே கடவுள் பண்ணுற ஒரு லீலையே வித்தியாசமாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க, வீட்டில் அம்மா அப்பா திட்டினாங்கன்னா அன்பாக ஏற்றுக்கணும், பொண்டாட்டி திட்டினா ரொம்ப அழகாக ஏற்றுக்கணும், புருஷன் ஏதாவது விமர்சனம் பண்ணால் ரொம்ப சாந்தமாக ஏற்றுக்கணும். ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் வெளி உலகத்திலேருந்து வந்த நபர்கள், வெளி உலகவாதிகள் யாரும் நம்மளை திட்டிடக்கூடாதுன்னு இவங்கெல்லாம் நம்மளை வந்து ரொம்ப கரண்ட்டில் நம்மளை காப்பாற்றுறாங்க. இதில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்கள பேச்சுக்கள்லாம் மதிக்க மாட்டாங்க, அதனால தான் வெளியில் போய் கஷ்டப்படுவாங்க. நான் அதனால தான் சொல்லுவேன், எப்பயுமே ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தவங்க பேசும்போது அதை காது கொடுத்து கேட்டுட்டிங்கன்னா வெளியில் ரொம்ப கௌரவமாக நிற்கலாம். இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் என்றைக்கும் கௌரவமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த சனி வக்கர பயிற்சி என்ன அவங்களுக்கு ஃபாலோ என்ன பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னா, தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்கும். கன்ஃபார்மாக பயப்படாதீங்க. உங்களை மீறி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். சட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சட்ட ஆக்ட், கவர்மெண்ட் லா, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். என்னெல்லாம் தடைப்பட்டிருக்கோ அந்த காரியங்கள்லாம் கடகட நடக்க போகுது. அதனால் பணங்காசுலாம் தேர்த்தி வச்சிங்க, மனசை ரெடியாக வச்சிங்க, டைமை நிறையா வச்சிங்க. எதுவும் இல்லை அப்புறமா பார்த்துக்கலாம். என்ன சார் திடீர்னு வந்து சொல்கிறீங்களா அப்படிலாம் கேட்கறதுக்கு தயாராகாதீங்க. இதுக்கு தான் இந்த பதிவே. எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் டெஃபினெட்லி ஒரு கஷ்டம்னு ஒன்று நின்னா கூட அது உங்களுக்கு யாருக்கோ தெரிஞ்சு அவங்க உங்களுக்கு உதவி பண்ணிவிடுவோம். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் புரிஞ்சுப்பீங்க. புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். புதிய மாற்றங்கள், புதிய இடம் சம்மந்தமான விஷயங்கள், வீட்டிலேயே அலங்காரம் பண்ணுறது, இதெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கும். தந்தையுடைய ஆதரவு கிடைக்கும். தந்தை வழியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் தந்தையுடைய உடம்பை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாகும். வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், நல்ல செய்தி காதுக்கு வரும். ஆன்மீகம் ஆர்வம் அதிகரிக்கும். சாமி கும்பிட்டு வைக்கலாமே அப்படின்னு ஒரு வச்சு சாமி கும்பிட்டு வைப்போம் அப்படின்னு நினைக்க தோணும். நான் போகிற வழியில் ஒருத்தர் பிள்ளையார் கும்பிட்ற, நம்மளும் பிள்ளையார் கும்பிடுவோம் அப்படின்னு தோணும். அப்போ ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். விரதங்கள்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல ஆசை வரும். கடவுள் மீது ரொம்ப அதீதமான நம்பிக்கை வரும். உயர்கல்வி, தடைப்பட்ட கல்வி, தடைப்பட்ட இந்த பரீட்சைகள்லாம் எழுதுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். நம்மளை மேலே முன்னேறுவதற்காக நம்மளை இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நல்ல சான்சஸ். பயணங்களால் நன்மை ஏற்படும். குட், நம்ம ட்ராவலில் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம ஏதாவது சும்மா ஊருக்கு போகலாம் சார் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா நல்ல பயணமாகவே அமையும். அதிர்ஷ்டம் கண்டிப்பாக அதிகரிக்கும். டெஃபினெட்லி இது ஒரு அதிர்ஷ்டமான நேரம். உங்கள் லக்கு உங்களுக்கு இப்போ தெரிய வரும். இது ஒரு குட் டைம். சொல்லுவாங்க, பனம்பழம் சொல்லுவாங்களே, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பனம்பழம் என்ன பனங்காய் உட்கார ஒரு பழமொழி வரும். அது மாதிரி நம்ம ஒன்று நினைப்போம், கடவுள் ஒன்று அமிர்தமாக நமக்கு கொடுப்பார். அதனால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல நேரம். மிதுன ராசி யாரும் எது சொல்கிறாங்கன்னு மனசை போட்டு குழப்பிக்காமல் நல்ல வாசலை கதவை திறந்து வைங்க, மனசை திறந்து வைங்க. லைஃப் உங்களுக்கான லைஃபு, என்ஜாய் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். தன்னம்பிக்கை அதிகரிக்கும், நல்லா இருப்பீங்க. நல்ல நேரம். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்கள் துளசி வழிபாடு பண்ணுங்கள். தினசரி துளசி வழிபாடு. வீட்டில் ஒரு துளசி செடி வாங்கி வைங்க. துளசி செடி வாங்கி வச்சுட்டு துளசி வழிபாடு பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்குன்னா துளசி வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். சனிக்கிழமையில் ஹனுமாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசிக்காரர்கள் ஹனுமாருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஹனுமாரை தரிசனம் பண்ணுங்கள். செந்தூரம் இட்டுங்க. நிச்சயமாக பெரிய வெற்றிகளை மிதுனம் பெறுவீர்கள். நல்லது நடக்கும். என்ன உறவுகளே, சனி வக்கர பயிற்சியை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த சனி வக்கரம் பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குங்கிறத முதல்ல நம்புங்க. எதுவும் முதல்ல மனசில் பயந்துடக்கூடாது. மனுஷனுக்கு இருக்கிற பெரிய மைனஸே பயம். இந்த பயம்தான் நம்மளை ரொம்ப தின்னுடும். யானைக்கு அடி சறுக்குன்னுவான், பார்த்துருக்கீங்களா? அப்பேற்பட்ட யானை ஒரு அங்குசத்துக்கு பயப்படும். அதுமாரி நம்ம மனுஷனுக்கு இருக்கிற பயமே நம்ம தோற்று போயிடுவோமோ, நமக்கு கெட்டது நடந்துடுமோ, நம்ம எடுக்கிற முயற்சி டவுன் ஆகிடுமோ அப்படிங்கிறதுல தான் அவனுக்கு பயமே. அப்போ உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்போ தெளிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். காலையில் தினசரி சீக்கிரம் எழுந்துருங்க. காலையில் குளியல் கண்டிப்பாக அவசியம். காலையில் திருநீர் இட்டுங்க, சந்தனம் வச்சிங்க, குங்குமம் வச்சிங்க. சில பேர் செந்தூரம் வச்சிங்க, ரொம்ப நல்லது. அரகஜா வச்சிங்க, என்ன நல்லது. அதெல்லாம் அதிர்ஷ்டத்துக்கான விஷயம். ஆனால் விபூதி சந்தன குங்குமம் எப்பயும் உள்ளது, சாந்த ஸ்வரூபம். டெய்லி உங்கள் வீட்டில் காலையில் ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். ஏதாவது ஒரு தீபம் ஏற்றணும் வீட்டில். அது இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றுங்க. ஒரு தூபம், ஒரு நெய்வேத்தியம், தேன் கலந்து நைவேத்தியம் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் சொல்கிறேன், தேன் கலந்து நைவேத்தியம், அவ்வளோதான். தேனே நைவேத்தியம் பண்ணாலும் போதும் தான். அந்த நைவேத்தியத்தை எடுத்து கொஞ்சோண்டு நம்ம நாக்கில் சாப்பிட்ணும். நைவேத்தியத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது, அது விட்டுறக்கூடாது. நைவேத்தியம் பண்ணிட்டு யாரும் சாப்பிட மாட்டேங்கிறோம், சாப்பிடணும். அதே மாதிரி மத்தியான பொழுதில் ஏதாவது பறவைகளுக்கோ இல்லை தண்ணீராவது கொடுக்கணும். மனுஷாளுக்கு தண்ணீர் கொடுக்கணும், அன்னதானம் ஏதோ முடிஞ்சால் பண்ணணும், இல்லைன்னா பறவைகளுக்கு கொடுக்கணும்.
ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு பிறப்பில் ஒரு நாள் கொடுத்தாகணும். நம்ம டெய்லி சாயரற்ற நேரம் நம்ம எவ்ரி சாட்டர்டே கன்ஃபார்மாக நம்ம எல்லாரும் இந்த காலகட்டத்தில் நம்ம சனி பகவானை நினச்சி விநாயகரையும் ஹனுமாரையும் வழிபாடு பண்ணணும். எவ்ரி சாட்டர்டே சனி பகவானே, இந்த சனியினால் வரக்கூடிய எனக்கு எந்த விதமான விபரீதங்களும் வரக்கூடாதுன்னு விநாயகர்கிட்டையும் ஹனுமார்ட்டையும் ஒரு அப்ளிகேஷனை போடுங்க எவ்ரி சாட்டர்டே. ரொம்ப யாராவது பிரார்த்தனம், அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சா இப்போ ஹனுமாருக்கு வெத்தலை மாலை கட்டி போகிறதா வேண்டிக்கிங்க. வெத்தலை மாலை கட்டி போடுங்க, காரியம் நடந்த உடனே நடக்கும். அதுமாரி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துறதா வேண்டிக்கிங்க, கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். ஸோ இந்த பரிகாரங்களை தவிர வேறு பரிகாரங்கள் எதுவும் வேண்டாம். இது பயப்படுற நேரம் இல்லை, மனசை தெளிவாக வச்சிங்க. இந்த தசாபுத்தின்னு சொல்லுவா. ஜாதகத்தில் உங்களோட திசையும் புத்தியும் சாதகமாக இருந்தால் எந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு கெட்டு போகாது, நல்லதாக இருக்கும். ஆக சனி வக்கர பயிற்சி உங்கள் காலத்தை சீராக்கி சிறப்பாக்கி உங்களை முன்னேற்றப்படுத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்குமே தவிர இது கால் தடுமாற வைக்கக்கூடிய வழியாக இருக்காது. நம்புங்க, நல்லது நடக்கும். என்றும் நான் உங்களோடு துணையாக இருப்பேன். வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேயர்களே, நல்லது நடக்கும்.